ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் இன்று மிதமான மழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி உட்பட 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்த நிலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சராசரியாக 55 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் கன்சால்பேட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோசப்பேட்டை பகுதியில் உள்ள அவல்கார தெருவில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நிக்கல்சன் கால்வாயை சரிவர தூர்வாராததால் தான் அங்கிருந்து கழிவு நீரும் மழைநீரும் சேர்ந்து கன்சால் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இதேபோன்ற இன்னல்களை சந்திக்க நேரிடுவதாக அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த மழையால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேற்று காலை முதலே கனமழை பெய்து வந்தது. இரவில் டேராடூனில் மேகவெடிப்பால் வாகனத்தில் இருந்து அருவி போல் மழை நீர் கொட்டியது. இதன் காரணமாக தம்சா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ஏராளமான வீடுகள், வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. ஆற்றங்கரையோரத்தில் உள்ள தப்கேஸ்வர் மகாதேவ் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 2 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று சஹஸ்தாரா பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மார்க்கெட் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சேரும் சகதியுடனும் வெள்ளம் பாய்ந்தோடியது. மேலும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள், பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்கள் மண்ணில் புதையுண்டன. ரிஷிகேஷில் சந்திரபாகா ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் ஏராளமான வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டனர். டேராடூனில் தேவ்பூமி மருத்துவக் கல்லூரியை வெள்ளம் சூழ்ந்ததால் மாணவ மாணவிகள் அச்சத்தில் உறைந்தனர். தகவலறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மாணவ மாணவிகளை பாதுகாப்பாக மீட்டனர். ரிஷிகேஷில் கனமழை காரணமாக சாலைகளில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதேபோன்று அங்குள்ள தண்டவாளங்களில் தண்ணீர் சூழ்ந்ததால் ரயில் போக்குவரத்து முடங்கியது. டேராடூனில் பிரேம்நகர் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. இதனால் அந்த பகுதியே கடல் போல் காட்சியளித்தது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். மழை வெள்ளத்தால் டேராடூன் ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
இந்நிலையில் டேராடூனில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள் உள்ளிட்ட இடங்களை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பொக்லைன் வாகனத்தில் சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் கேட்டறிந்ததாக கூறினார். மேலும் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று அவர்கள் உறுதியளித்ததாகவும் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் நேற்றிரவு பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மண்டி மாவட்டத்தில் தரம்பூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் பேருந்து நிலையத்திற்குள் நீர் புகுந்தது. இதில் ஏராளமான பேருந்துகள், கார்கள் அடித்து செல்லப்பட்டன. இதேபோன்று நிலச்சரிவால் வீடுகள் மற்றும் சாலைகளும் பலத்த சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தகவலறிந்து வந்த மீட்பு குழுவினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.